அன்பான நண்பர்களே, நம்ம பெரிய அதிகாரி ஆகணும், பெரிய பதவியில் இருக்கணும், போஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம். மணி அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். அதே மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போனால் கூட அந்த டாக்டர் என்ன படிச்சிருக்காரு, அவருடைய அவுட்கம், அவருடைய எப்படி கேர் கொடுக்குறாரு, நல்ல ரிசல்ட் இருக்கா, அதை செக் பண்ணணும். ஈவன் மெசேஜ் கேட்டால் கூட யார் நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க, ஏதாவது நம்ம ஆத்மாவுக்கு நல்ல அப்பா நல்ல மெசேஜ் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களான்னு நம்ம பார்ப்போம். ஜெபம் பண்ணால் கூட அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அவங்களால, என்னமா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே ஹை குவாலிட்டி தான் நம்ம பார்ப்போம். ஒரு துணி போட்டால் கூட நல்ல பிராண்டட் இதாக தான் போடுவோம். அந்த மாதிரி பிராண்டட் மேன் அப்படின்னு சொன்னால் குவாலிட்டியோட எக்ஸலண்ட்டோட பெரிய பதவியில் ஒரு பிரிசனரால் இருக்க முடியுமா, இல்லை அடிமையால் இருக்க முடியுமா? முடியாது. நடந்ததே பைபிளில். டேனியல் கைதியா, பிரிசனரா பாபிலோனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போறார். அவர் உயர்ந்த இடத்துல போகும்படி ஆண்டவர் அவர் வைக்கிறார். அதுக்கு என்ன ரீசன் தெரியுங்களா? அவரிடத்துல இருந்த விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவி. நம்ம கிட்ட பரிசுத்த ஆவி இருக்கா? அவர் பிறக்கும் போது பரிசுத்த ஆவியோடு பிறந்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது வருது, டெவலப் ஆகுது. அவர் ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும்பொழுது எப்படி அவர் அதை டெவலப் பண்ணார்? 3 வேளையும் ஜெபம் பண்ணார் முட்டி போட்டு. நம்ம எத்தனை வேலைங்க ஜெபம் பண்றோம்? ஜெபத்துக்கு ஒரு ரூல் இல்லை. ஏசப்பா கூட எப்படியாவது பேசலாம். அவர் வானத்தின் பலகனைகளை திறந்து நமக்கு பேசுறாரு. அவர் நம்ம கூப்பிடும் பொழுது ஜன்னலை திறந்துட்டு எருசலேமுக்கு நேரம் முட்டி போட்டு 3 முறையும் ஜெபம் பண்றாரு தானியேல். ஆண்டவரிடத்துல நம்பிக்கை வச்சு உண்மையா இருந்ததுனால வியாக்கானம் கொடுக்குறாரு, ப்ராஃபஸி கொடுக்குறாரு, விஷன் எல்லாம் சொல்றாரு, ட்ரீம் எல்லாம் ரிவீல் பண்றாரு. அவரு அவ்வளோ ஒரு வல்லமை பெறாரு. இதெல்லாம் சொல்லும் பொழுது தானாவே கைதியா இருந்த நாட்டுல மேல் இடத்துக்கு வந்துடுறாரு. ராஜாவுக்கு அது அடுத்துதான் வராரு. பெரிய போஸ்ட், கவர்னர் போஸ்டா, என்னமோ ஒரு போஸ்ட். அதே போல காலேபுக்கு வேற விதமான ஆவி இருந்ததுன்னு பார்க்கிறோம். அதனால அந்த 12 ட்ரைப்ஸ்ல போய் கானானை பார்த்துட்டு வந்தவங்கள காலேப் டிஃப்ரெண்டா சொல்றாரு. நம்ம அவங்கள கான்வெர்ட் பண்ண முடியும், அவங்க ஜெயண்டா இருந்தாலும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா கொடுப்போம், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிச்சார் காலேப். நம்ம எந்த ஸ்பிரிட்டோடு இருக்கு? ராஜாத்தி சொல்றாங்க பெல்ஷாத்சார் கிட்ட, நீ கவலைப்படாத ராஜா, நீ என்ன கனவு கண்டுன்னு, உன்னுடைய கிங்டத்துல வேற ஆவி, பரிசுத்த ஆவி கொண்டிருக்கிற மனுஷன் இங்க இருக்கிறார். பரிசுத்த தேவர்களின் ஆவி வச்சிருக்கிற மனுஷன் இங்க இருக்கார். அவர் எல்லாத்தையும் வியாக்கானம் செஞ்சிருவாரு. நீ ஏன் பயப்படுற? அவரை பத்தி சாட்சி சொல்றாங்க. ஒரு கிங்டத்துல அவர்